இளமை இப்போ நடக்க முடியும்ல, உங்களால நடக்க முடியும்ல, நடப்பீங்கல்ல, நடந்து வந்துடுவீங்கல்ல. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு விழுப்புரத்து ஓட சொன்னால் ஓடிடுவேன். கீழே வாங்க விளையாடுவோம், கீழே வாங்க விளையாடுவோம், பந்து விளையாடுவோம், வாங்க நம்ம ஓடி பிடிச்சி விளையாடுவோம் வாங்க. காலேஜ் போயிட்டாங்களா, நான் பேச கேட்கல அங்கே பேசுறது. ஆனால் என்ன பேசிங்க கற்பனை பண்ணிக்கிறேன். உங்கள் கோபாவோட பற்றியா நான் கற்பனை பண்ணிக்கிறேன். ஆனால் நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லாதான், இந்த மாதிரி ஒரு ஊனமுற்ற பள்ளிக்கு போய் இந்த மாதிரி பெருசு இல்லை, நிறைய சின்னது இருக்குது. சமூக சேவை இப்போ என்ன மாதிரி ஆளுங்க தனியாக நடத்துகிறாங்க சொந்த காசு போட்டு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரு நாள் டிஃபன் வாங்கி விட்டேன்னா அந்த பிள்ளைய சந்தோஷப்படுற பார்த்து உங்களுக்கு நல்லா சந்தோஷம் இருக்குது. அப்படி இல்லாத ஏதாவது ஒரு பார்த்து ஒரு செய்யுங்க. சரிங்க. இது பூரா கோடி சிறங்க, கோடி கோடியாக கொட்டி கிடக்கு. இப்போ எனக்குலாம் இந்த தனி ரூம் தேவையா? கட்லி மெத்த சோபா பீரோ எல்லாம் தேவையில்லை. எங்கெல்லாம் அந்த 10 பேரோட பணம் விட்டு 10 பேருடைய நல்லா கெட்டு ஏன்னா இப்போ வயசில் 60 வயசு ஆளில் நடக்க முடியாதவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதல். அதே மாதிரி 90 வயசு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு பள்ளி எடுத்து போய் எவ்வளோ இப்படி ஆடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் பக்கத்தில் இருந்து அவங்க ஒரு ஆறுதல் கொடுக்க முடியலை இருக்காங்க. அந்த இது ரொம்ப இருக்காங்க, அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியலை. எதுவும் பேச முடியாது, எதுவும் பார்க்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அங்கே வந்தால் சாப்பிடோட சரி. பிரேயர் நாளில் வந்தால் போய் பேப்பர் இருக்கும் இப்படிம்பாங்க. அதுக்காக நான் பேப்பர் தனியாக வாங்கிட்டேன் அப்படிம்பாங்க. பிரேயர் நல்லா ஜெபம் பண்ணேன். அவங்க ஜெபம் என்ன பண்ணான்னு தெரியல. ஆனால் நம்மளும் ஆண்டவனை கும்பிடணும். ஆண்டவன் இல்லைன்னு சொல்லலை. என்ன பொறுத்தவரை நமக்கு மனசு சுத்தம் ஆட தாராளம். ஆனால் ஒன்று உங்களை கும்பிட்டு